கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுச நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நாம் அனைவரும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். இந்த ஒரு வெள்ளிக்கிழமை மாலை கூடுகைக்கு துவக்கமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாடல் குழுவினரோடு ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாம். பாடல் எண் 1, அஞ்சாதிரு என் நெஞ்சமே என்கிற பாடலை அனைவரும் பாடல் குழுவினரோடு இணைந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த ஒரு கூடுகைக்கு துவக்க ஜபத்தை நம்ம மத்தியில் எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் எட்வின் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கும். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணிருந்தான எங்கள் அன்பில் ஒன்றான மெய்தவரீர் அப்பாவும் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் துதியும் சகல காலங்களில் உண்டாயிருப்பதாக. அப்பா, இதோ உடைய சித்தத்தின்படி சகோதர சகோதரர்கள் எங்கள் எல்லாரையும் ஒன்றாய் கூடி தேவரீர் இந்த நாளிலும் கூட தேவரீர் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் யாவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒன்றாய் கூடி கேட்க தேவரீர் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தேவரீர். இதோ தேவரீர் இந்த வேளையிலும் கூட தேவரீர் சகோதரர் பேச போகக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தேவரீர் நாங்கள் வெறும் காதுகள் மாத்திரம் கேட்கிறவர்களா இல்லாமல் அவைகளை கேட்டு எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வழியிலே நாங்கள் நடந்து தேவர் எங்களை ஓட்டத்தை முடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற தேவரீர் எங்களுக்கு தேவையான அதிகமான ஞானத்தையும் பலத்தையும் பரிசுத்தாயும் ஒவ்வொரு நாளும் தேவர் கொடுத்து வழிநடத்துங்க தேவரீர். இதோ இந்த நாளிலும் கூட தேவரீர் வர தடைப்பட்ட சகோதர சகோதரிகள் இடத்தில் கெஞ்சி மாடுறோமப்பா. அவர்களும் வருகின்ற நாட்கள் கூட தேவர் இந்த ஐக்கியத்திலே தொடர்ந்து பங்கு கொண்டு இப்படி சத்திய வார்த்தைகளை கேட்டு நடக்க தயவை கூறும்படியாக இடத்தில் கெஞ்சி மாடுறப்பா. அப்பா, இந்த ஒரு தாழ்மையான விண்ணப்பங்கள் யாவற்றையும் கூட எங்கள் அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெரும் குருமாக இருக்கிற
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். அனைவரும் அமரலாம். இன்றும் நம் மத்தியில் பாடம் 65 எடுத்தரும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். 6th வால்யூமில் 65th கிளாஸில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இருக்கோம். ஸோ பேரண்டல் ஆப்ளிகேஷன்ஸ் என்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் தெய்வத்துவதை பகிர்ந்தளிப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட நம்மளை ஒன்று கூட்டிய நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எந்த ஒரு சாப்டர் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாப்டர் 13 பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்மளுடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நம்மளுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறார். அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா வார வாரம் பார்த்துட்ருக்குறோம். எத்தனையாவது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 65வது கிளாஸ். ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாங்க, இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். என்ன ஒரு தலைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அப்படின்ற ஒரு தலைப்பில் என்ன பண்ணியிருந்தார்னா நம்மளுடைய மூத்த சகோதரரும் 7ஆம் தூதனுமாக இருக்கிற நம்மளுடைய அன்பு சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு ஆலோசனையாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு வசனத்தை முன்னாடி வச்சார் அப்படின்னா நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்ற ஒரு வசனத்தோடு தான் பிரதர் என்ன பண்ணார்னா அந்த ஒரு டாப்பிக்கே ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி சொல்லும் போது ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஏன்னா பரம்பை என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு, கையால் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற கேள்வி அங்கே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறாரு ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணக்கூடாது, பெரம்பை கையால் கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா, அவாய்ட் ஃப்ரீக்வெண்ட் யூஸ் ஆஃப் தி ராட் அப்படின்றார். அடிக்கடி குழந்தைங்களை என்ன பண்ணவே கூடாது, அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அடிக்கடி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ அடிக்கவே கூடாதா அப்படின்றதும் நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ சில மேல் நாட்டிலலாம் எப்படி இருக்குங்க, குழந்தைங்களை அடிக்காமையே வளர்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்தமாரி வந்து அது வந்து ஒரு அஃபென்ஸு. ஸோ நம்ம அடிக்கவே கூடாதா அப்படின்னா அதுவும் கிடையாது, அடிச்சுக்கிட்டே இருக்கவும் கூடாது, அடிக்காமல் விட்டுடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா தேவையான போது நம்ம என்ன பண்ணணும், அந்த தகப்பன் பெரம்பை எடுத்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அப்போ எது பிரதானமாக இருக்கணும், இப்போ அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எது பிரதானமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் அன்பு தான் என்னவாக இருக்கணும் அப்படின்னா பிரதானமாக இருக்கணும். புது சிருஷ்டியோட குடும்பத்தில் எது தான் ரூல் பண்ணணும் அப்படின்னா அன்பு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சிறு வயதுலேருந்தே அன்பின் பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் நம்மளுக்கு சொல்கிறார். ஓகேங்களா, அன்பின் பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது கோல்டன் ரூல், பொன்னான பிரமாணத்தையும் நம்ம என்ன பண்ணணுங்க அங்கே கற்றுக் கொடுக்கணும். ஓகேங்களா, கோல்டன் ரூல்னால் என்னங்க, ஆமாம், பிறர் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணிடணும் அவங்களுக்கு செய்யணும். ஸோ இதை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணால் ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை மற்றவங்களோட பழகும் போது ரிலேட்டிவ்ஸோடு பழகும் போது ஸோ அப்போயே அவங்களுக்கு என்ன ஆகிடுங்க சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஹேபிட் வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு இந்த வயசில் என்ன ஆகிடுங்க அதுக்கு மாற்றிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா பிற்காலத்தில் அவங்க வரது கான்சன்ட்ரேட் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுங்க அப்படின்னா பொன்னான பிரமாணம் அப்புறம் அன்பின் பிரமாணம் ரெண்டுத்தையுமே குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம அந்த ஒரு புது சிருஷ்டியோட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எக்ஸாம்பிளாக இருக்கணுமா. யாருக்கு, மாமா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கே ஒரு ஆசை வரணும், இந்த வீட்டில் இருக்கிறது போல் நம்ம வீட்டில் இருக்கணும், இவங்க எப்படி வாழ்கிறாங்க ஸோ அதே ஒரு வாழ்க்கையை நம்மளும் வாழணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளோட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நீதியின் நிமித்தமாக அந்த ஒரு வீடு வந்து வழி நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நீதியின் நிமித்தமாக அப்படின்னு சொல்லும் போது
இந்த ஒரு நீதியை குழந்தைங்கள்ட்ட போய் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவர் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த நீதி ஜஸ்டிஸ் என்ன பண்ணாதீங்கன்னா எடுத்துகிட்டு போய் வைக்க வேணாம் அப்படின்ட்டார். ஓகேங்களா? இப்போ ஒரு வசனம் சொல்லிடுச்சு, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தின் படி நீதியின்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, குழந்தைங்கள்ட்ட போயிட்டு தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க சின்ன குழந்தைங்க, அவங்க இப்போ தான் வளர்கிறாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு வராங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதுக்கு எடுத்தாலும் நீதி நீதி நீதின்னு போயிட்டு அவங்கள்ட்ட போய் எடுத்துகிட்டு போய் வைக்காதீங்க. அதுக்கு தான் பிரதர் சொல், நம்மளே எப்படி தான் ஓடிட்டுருக்குறோம், கிரேஸ் தான், கிருபையில் தான் ஓடிட்டுருக்குறோம். ஓகேங்களா? எல்லா விஷயத்துக்கும் தேவன் நம்மளுக்கு முன்னாடி நீதி எடுத்துகிட்டு வந்து வச்சாருன்னா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், இன்னைக்கு உயிரோடே இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் தேவன் எப்படி கிருபை காட்டுறாரோ அதே போல் குழந்தைங்க தவறு செய்யும் போது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீதி எடுத்துகிட்டு போய் வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக தான் வீடு எதில் ரூல் பண்ணணும், பேஸ்மெண்ட்டே எது அப்படின்னா அன்பு தான் அப்படின்னு. ஸோ அப்போ கோல்டன் ரூலும் சொல்லி கொடுக்கணும். கோல்டன் ரூல் என்ன சொல்லுது, நீதியா அன்பா? நீதி தான், அப்புறம் தான் அன்புன்னு கோல்டன் ரூல் சொல்லுது. அதையும் நம்ம சொல்லி தரணும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த நீதியை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஆமாம், அவங்களுக்கு முன்னாடி வச்சு அந்த ஒரு தண்டனையை அங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரணும். அவங்க மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களோட பாதைகளை எப்படி பண்ணிக்குவாங்க, செவ்வைப்படுத்திக்குவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு அன்பை தான் என்ன பண்ணணும்னா அங்கே காட்டுறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சில இது எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, நம்மளால் அடிக்கவும் முடியாது, அடிக்கடி அடிக்க வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ எப்படிலாம் குழந்தைங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு முத்தம் கொடுக்கறத கூட என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிடலாம், நிறுத்திடலாம். ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஏங்குவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, ஓகே நம்ம ஏதோ தப்பு செஞ்சுருக்கோம், அதனால் என்ன பண்ணுறாங்க அம்மா அப்பா இதை நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தண்டனைகளை என்ன பண்ண சொல்கிறாருன்னா அங்கே நம்மளோட பிரதர் அங்கே கொடுக்க சொல்கிறார். அவங்களுக்கு பிடிச்ச சில சலுகைகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? சில பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும். அதை அவங்களுக்கு என்ன பண்ணிவிடுங்க, கட் பண்ணிவிடுங்க. அவங்க சொன்ன பேச்சு கேட்கலையா, அடிக்காதீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த விஷயத்தை கட் பண்ணுங்க அப்படின்றாரு. அதேமாரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருங்க, நைட்டில் டின்னரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் ப்ரெட்டு தண்ணி மட்டும் கொடுங்க. அவங்க ஊர் ஸ்டைலுக்கு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அது நம்ம அதுக்கு தகுந்தாப்புல கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபுல் டின்னர் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக அரை வயிற்றா என்ன பண்ணுங்கள், அவங்கள படுக்க வைங்க. ஸோ அவங்க நைட்டெல்லாம் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்குமோ அடுத்த வாட்டி என்ன பண்ண மாட்டாங்க அந்த குழந்தைங்க, ஸோ அந்த தவறை திருப்பி செய்ய மாட்டாங்க. ஸோ அதேமாரி ரொம்ப காஸ்ட்லியான ஆடம்பரமான சில விஷயங்களெல்லாம் என்ன பண்ணாதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்கே தண்டனைகளை கொடுங்க. ஸோ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது, அடிக்கடி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் ஞானமாக என்ன பண்ணணும்னா பெற்றோர்கள் அங்கே செயல்பட வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி அடிக்கும் போது கூட குழந்தைகள் புரிஞ்சுக்கணுமா, என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளை அடிக்கிறது கூட எதுக்கு தான் அடிக்கிறாருன்னா நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணுமா. அதை நம்ம பெற்றோர்கள் தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா நம்ம அடிச்சுட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன எதுக்கத்தாலும் இந்த இவங்க அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னா ஒரு தப்பான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துடக்கூடாது பெற்றோரை பார்க்கும்போது. ஸோ நம்ம எப்பயாவது அடிக்கும் போது கூட அவங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, ஓகே அப்பா அம்மா எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த சூழ்நிலை நம்மளால் சொல்ல முடியலன்னா கூட அதுக்கப்புறம் நம்ம சில வேலையில் என்ன பண்ணணும், அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். எதுக்கு நான் உன்னை அடித்தேன் அன்னைக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை என்ன, அதுக்கு தான் பார்த்தோம், வயிற்றில் கருவாக இருக்கும் போதுலேருந்தே என்ன பண்ணணும்னு பார்த்தோம், ஆமாம் ப்ராசஸ் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தோம். ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைங்களை அந்த ஒரு ஒழுங்குக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரல அப்படின்னா பிற்காலத்தில் வயசானதுக்கப்புறம் பெற்றோர் நம்ம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே ரொம்ப கஷ்டப்படுறவர்களாக அங்கே இருப்போம், ரொம்ப சஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறார். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸை பெற்றோர்களை குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா உன்னிச்சு கவனிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயம் நம்ம செஞ்சால் கூட அதை என்ன பண்ணுறாங்க குழந்தைகள் நல்லா கவனிப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ஏஜில் வளரும் போது அவங்களுக்கு என்ன இருக்குங்க, நல்ல உற்சாகமாக இருப்பாங்க, ஜீன்ஸ்லாம் எப்படி இருக்குங்க, நல்லா ஹையில் இருக்கும். ஸோ அவங்க நம்ம எதை பண்ணாலுமே உடனே கவனிப்பாங்க. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்மளுடைய கிரியைகள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் குழந்தைங்களும் என்ன பண்ணிவிடுவாங்க, அதை அப்படியே அவங்களும் என்ன பண்ணிக்குவாங்கன்னா அதை அவங்க கற்றுக்குவாங்க. அதான் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப ரொம்ப அங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான்
பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பிரதர் அங்கே சொல்கிறார். நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லலை, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே நீதி உள்ளவர்களா, அன்பு உள்ளவர்களா, எந்த அளவுக்கு கேரக்டர் காட்ட முடியுமோ பெற்றோர்கள் அங்கே காட்டுறவர்களா அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அவங்க அதை பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவனை எப்படி பிரியப்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப வாஞ்சியாக இருப்பாங்களாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தானாக வரணும். ஓகேங்களா? சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தேவனுக்குன்னு ஏதாவது பண்ணணும், அர்ப்பணம் செய்யணும் அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்காக என்ன பண்ணணும்னா அங்கே வரணும். ஸோ அந்த ஒரு வாஞ்சை குழந்தைக்குள்ளே வரணும் அப்படின்னா பெற்றோர்களை பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுக்குவாங்க. அதேமாரி கீழ்ப்படிகிறது. ஓகே, தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை கூட அவங்க எதை பார்த்து தான்னா நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் அதே போல் நம்மளை பார்த்து அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கற்றுக்குவாங்க. அதுக்கு தான் பிரதர் என்ன ஒரு ஏஜ் சொல்லியிருந்தாருங்க கான்சக்ரேஷனுக்கு. 10லேருந்து 12 வயசுக்குள்ளே கான்சக்ரேஷன் பண்ண சொல்லலை, அந்த மைண்டு வரணும் குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? அதை ஃபுல்லி கான்சக்ரேஷன் சொல்லியிருந்தார். முற்றிலுமாக அர்ப்பணம் செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்டு குழந்தைங்களுக்கு வரணும் அப்படின்னா எப்பயிலேருந்து ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? அதுக்கு தான் கருவுலேருந்தே என்ன பண்ணுறாருன்னா பிரதரு அந்த ஒரு விஷயத்த கேட்குறாரு, செய்ய சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு வந்தால் தான் ஒரு 10-12 வயசில் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், தேவனுக்குன்னு நான் என்னோடய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தை வரும். ஆனால் பிற்காலத்தில் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? அவங்க அதை கான்சக்ரேஷன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் படித்தோம், கரெக்டுங்களா? அதில் அந்த ரெட் லைன் மட்டும் படிச்சிடலாம் பாருங்கள். ஆண்டவருடைய ஆவி இல்லாத வீட்டில் சுயநலம்தான் சட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா ஒரு வீட்டில் சுயநலம் மட்டுமே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா எது இல்லைன்ட்டாருங்க? அந்த வீட்டில் ஸ்பிரிட்டே இல்லை. ஆமாம், ஓகேங்களா? தேவனுடைய ஆவியே இல்லை. அப்போ எது மட்டும்தான் அங்கே இருந்துகிட்ருக்கு? சுயநலம் மட்டும்தான் அங்கே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது கூட படிச்சிடலாமா? ஓகேங்களா? இப்போ வீட்டில் அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? அவங்களோட சுயத்தை மட்டுமே எதிரில் எடுத்து வச்சு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதை யார் கவனிப்பா? குழந்தைகள் கவனிக்கும். அதனால தான் அது கவனிக்கிறதுனால பிற்காலத்தில் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சுயநலம்ன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். அப்பா அம்மா அப்படி தான் இருக்காங்க, தாத்தா பாட்டி அப்படி தான் இருக்காங்க, நாங்களும் அப்படி தான் இருக்கோம். ஸோ ரொம்ப கேஷுவலாக அவங்க அதை எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதுதான் சொல்ல சின்ன சின்ன விஷயம் நம்ம செஞ்சால் கூட வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசுகிற விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரதர் ஆலோசனை கொடுக்குறாரு. போன வாரம் கடைசி பாயிண்ட் இதை தான் பார்த்து முடித்தோம். என்னென்னா நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, இதை வாங்கி தரோம், இல்லை அதை செய்கிறேன், இல்லை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஏதாவது ஒரு வாக்குறுதியை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ செலவானாலும் சரி நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? செஞ்சு தான் ஆகணும். செய்யலை அப்படின்னா குழந்தைகள் என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தோம். ஆமாம், பொய்யர்கள். ஓகேங்களா? அப்பா அம்மா இப்படி தான்ப்பா சொல்லுவாங்க, போன வாரம் கூட இப்படி தான் சொன்னார், அவர் என்ன பண்ணல, எனக்கு வாங்கி தரவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மென்டாலிட்டிக்குள்ளே யார் போயிடுவாங்கன்னா குழந்தைகள் போயிடுவாங்க. போக போக இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க. நான் அது கொடுத்துறேன், இன்னைக்கு ஒரு பென்சில் கொடு, நான் அடுத்த வாரம் கடனாக கொடுத்துறேன். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க, அங்கே செய்வாங்க. ஸோ அதே பழக்கம் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு அங்கே போயிடும் அப்படின்றது. ஸோ பொய்யான வாக்குறுதி சுயநலமாக வாழ்கிறது, இது எல்லாமே நம்மள்கிட்டருந்து அவங்க பெற்றோர்கள்ட்டேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்கள் அங்கே கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாமே போன வாரம் பார்த்த விஷயம். இந்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஒரு டாபிக் பிரதர் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? இது ஒரு 14 பேஜ் கிட்ட தமிழில் எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம், மீதியை அடுத்த வாரம் பார்க்கலாம். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில்ட்ரன் born in ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமான் ஆக்கப்பட்டு பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ நீதிமான் ஆக்கப்படுதல்னா என்ன? ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டா அப்புறம் கான்செப்ட் ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், தேவன் யார், இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிஞ்சு, ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியை விசுவாசிக்கும் போது தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாருங்க? நீதிமான் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் நம்மளை வச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலாக நம்ம நீதிமான்களா?
ப்ராக்டிக்கலாக நம்ம லிட்ரலாக நம்ம நீதிமான்கள் கிடையாது. ஆனால் நம்மளை தேவன் எப்படி பார்க்குறார் அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியை விசுவாசிக்கிறதுனால நம்மளை எப்படி பார்க்குறாரு, நீதிமான்களாக அங்கே பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி நீதிமான் ஆக்கப்பட்டு அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளை குறித்து தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு டாப்பிக்கில் அங்கே எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ 2 பேருமே 2 புது சிஸ்டமே என்ன ஆயிருப்பாங்க, அப்பா அம்மா 2 பேருமே நீதிமான் ஆக்கப்பட்டிருப்பாங்க, பேப்டிசம் எடுத்திருப்பாங்க, ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு நல்ல பிறப்பு அப்படின்றார். ஓகேங்களா? ஸோ அது ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது எப்படி பிறக்குது அப்படின்னா, ஒரு நல்ல பிறப்பு நன்மையானவைகளினால் நிறைந்திருக்கும். ஸோ அதுங்களுக்கு குழந்தைக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நன்மையான விஷயங்கள் நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் சொல்ல, சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க பெற்றோர்கள், கருவில் இருந்தே. ஏன்னா 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, தேவனுடைய பார்வையில் ரொம்ப நல்லவர்களாக தெரிகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே எப்படி அவங்க வளர்ப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. கருவிலேருந்தே என்ன பண்ணுவாங்க, நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணுவாங்க, கருவிலேருந்தே அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு குழந்தைங்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்கள் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு நல்ல குணாதிசயங்கள் எல்லாமே இந்த ஒரு நீதிமானாக்கப்பட்ட பெற்றோர்கள் வழியாக என்ன ஆகுதுங்க, குழந்தைங்களுக்கு போகுது. ஸோ அப்போ தாயின்னு நம்ம எடுத்துக்கும் போது தாயோட தாய்ப்பால்லேருந்து என்ன ஆகுதுங்க, அந்த ஒரு குணாதிசயங்கள் போகுது அப்படின்றாரு. அதேமாதிரி மனம், நம்ம யோசிக்கிற விஷயங்கள், தாய் யோசிக்கிற விஷயம், அதனால தான் சொன்னோம் அவங்களோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்ல யோசனைகள் வரும். வீட்டில் ஒரே சண்டை பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டென்ஷனு ப்ரெஷராக இருந்தால் அது எல்லாமே எங்கே போவோம், குழந்தைங்களுக்கு போவோம். ஸோ அவங்க ரொம்ப சமாதானமாக ஒரு நல்ல ஒரு மைண்டில் இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு அங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உராசுதல் மூலமாக கூட, ஸோ அந்த டச்சு சொல்லுவாங்களே, குழந்தைங்க அழகாக கண்டுபிடிக்கும். கரெக்டுங்களா? வேறு யாராவது தூக்குனா என்ன பண்ணுவோங்க, அழுவுங்க. அம்மா தூக்குன உடனே நின்றோம், தெரியாது நம்மளுக்கு எப்படின்னு. ஆனால் அது வச்சு கூட என்ன பண்ணுதுங்க, குழந்தைங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கூட குழந்தைங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டு அங்கே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு தாயோடைய அந்த ஒரு குணாதிசயம் அங்கே ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்ல, ஒரு புது சிருஷ்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சமாதானமாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பாங்களாம். ஸோ அப்போ அது எல்லாமே எங்கே போயிடும், குழந்தைக்கு போகும். ஓகேங்களா? சமாதானமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, மகிழ்ச்சியோடு, இந்த எல்லா ஸ்பிரிட்ஸுமே இருக்கும் அப்படின்றார். ஸோ இந்த ஆவி எல்லாமே இருக்கும் போது அது எல்லாமே எங்கே போயிடும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகிடும்னா தாயின் வழியாக அங்கே எல்லாருமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் கைடன்ஸ் இருக்கும் அந்த ஒரு குழந்தைக்கு. இப்படி 2 பேரும் நீதிமானாக்கப்பட்டு அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டிவைன் கைடன்ஸ் இருக்கும், தெய்வீக வழிநடத்தல் இருக்கும். ஏன்னா 2 பேருமே என்னங்க, ஆமாம், ஸ்பிரிட் பிகட்டுன்னு. ஸோ அவங்க யோசிக்கிற விஷயத்துலேருந்து அவங்களோட பலியிலேருந்து எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது எல்லாமே எங்கே போகும் அப்படின்னா அந்த ஒரு கைடன்ஸு பிள்ளைக்கு அங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா? இப்படி பிறந்த குழந்தைகள், ஓகேங்களா, நீதிமானாக்கப்பட்டு பிறந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சராசரி ஒரு மனிதீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் சொல்கிறார். எப்படி இருக்கும் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்கும்போது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, மற்றவர்கள்லாம் யாருங்க, சத்தியம் தெரியாமல் உலகத்தில் இருக்கிறவங்க, அந்த குழந்தைகளோடு இங்கே ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்களும் கனம் பொருந்திய மனிதர்களாக மனுஷியாக என்ன வருவதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு வளர்ப்பு வேறு மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? உலகத்தில் வளர்க்குற மாதிரி அவங்க வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா 2 பேருமே யாருன்னா புது சிருஷ்டிகள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு வளர்ச்சி சின்ன வயசுலேருந்தே அவங்க அந்த ஒரு கேரக்டரில் எடுத்துகிட்டு வரும்போது, அந்த ஒரு ஒழுங்கில் எடுத்துகிட்டு வரும்போது, பிற்காலத்தில் அவங்க ஒரு மனுஷனாக வரும்போது, மெச்சூர் ஆகும்போது அவங்க ரொம்ப கனம் பொருந்தினவர்களாக, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு மனுஷர்களாக அவங்க வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் யார், பெற்றோரோட கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? வளர்த்து எடுத்துகிட்டு வரணும், பெற்று எடுக்கிறதுல மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எது நடந்தாலுமே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, ஓகேங்களா, யாருக்குன்னா நீதிமானாக்கப்பட்டு பிறந்த குழந்தைங்களுக்கு எது நடந்தாலுமே அது நன்மைக்காக தான் அது நடக்குது அப்படின்றதையும் பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். ஓகேங்களா, நம்ம சில விஷயம் ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ ஏதோ நடந்துச்சு. எது நடந்தாலுமே அது நன்மைக்கு ஏதுவாக தான் அந்த குழந்தைக்கு நடக்குது அப்படின்றத அங்கே பிரதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆதாம் ஏவாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆதாம் ஏவாள் அவங்களோட கீழ்ப்படியாமையினால நம்ம எங்கேருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னா, தேவனுடைய ஆமாம் அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. கரெக்டுங்களா? நம்ம அதுதான் சொல்ல, நம்ம எப்படி ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு அந்நியராக ஆகிட்டோம். தேவனுக்கும் மனுக்குலத்துக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் திருப்பி அந்த ஒரு கனெக்ஷன் எப்போ தான் நம்மளுக்கு வந்தது? ஈடுபலியின் மூலியமாக தான். ஓகேங்களா? ஸோ இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலியின் மூலியமாக தான் என்ன ஆக போகுது? ஒப்புரவு ஆக்க போகுது. எப்போனா 1000 இயர்ஸில் நடக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒரு ஒப்புரவு ஆக்குதல் இப்போ நடந்ததுனால இப்போ இருக்கிற நம்ம புது சிருஷ்டிகளுக்கு எப்போங்க? இப்பயே என்ன ஆகிட்டோம்? நம்ம தேவனோட ஒப்புரவு ஆக்கிட்டோம். கரெக்டுங்களா? அந்த ஒரு கனெக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். உலக ஜனங்கள் எப்போ வர போகிறாங்க? அந்த ஒரு அட்டோன்மெண்ட் எப்போ வர போகுதுன்னா 1000 இயர்ஸில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எல்லாம் ஒன்றா சேர போகிறாங்க. ஆனால் இப்போவே இந்த புது சிருஷ்டிகளாக இருக்க நம்ம இப்போவே என்ன ஆகிட்டோம்? ஒரு ஒப்புரவு ஆகிட்டோம். யாரோட? தேவனோட. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு இப்பயே வந்ததுனால நம்மளோட பிள்ளைகளையும் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா அதே ஒரு நிலைமையில வச்சு பார்க்குறாரு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு ஒப்புரவாக்குதல் எப்போ வரும் அப்படின்னா 1000 இயர்ஸில் தான் உலக மக்களுக்கு வரும். ஆனால் இப்பயே யாருக்கு வந்துடுச்சு? புது சிருஷ்டியாக இந்த ஒரு சத்தியம் கேட்டு ஞானஸ்தானம் எடுத்த நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்பயே நம்மளை மட்டும் தேவன் அப்படி பார்க்கறது இல்லை, நம்மளோட பிள்ளைகளையும் சேர்த்து தேவன் என்னவா பார்க்குறாரு அப்படின்னா ஒரு நீதிமான்களாக அங்கே பார்க்குறாராம். ஓகேங்களா? பேரண்ட்ஸின் நிமித்தமாக, பெற்றோர்களின் நிமித்தமாக பிள்ளைகளையும் அதே ஒரு பார்வையில் தேவன் வந்து பார்க்குறார். அதுவும் எப்படி சொல்ல, அன்டில் எது வரைக்கும் அப்படின்னா அந்த பிள்ளைகள் ஒரு மெச்சூரிட்டி வர வரைக்கும். ஓகேங்களா? அது ஒரு மெச்சூரிட்டி வர வரைக்கும் தேவன் எப்படி தான் பார்க்குறாருன்னா ஒரு நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு குழந்தையாக தான் அங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க? அவங்க கான்சக்ரேஷனுக்குள்ளே வருவாங்க. ஸோ அவங்க டைரெக்டாகவே என்ன ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு ரைச்சியஸ், அந்த நீதிமான் ஆக்கப்படுற அந்த ப்ராசஸ்க்குள்ளே அவங்க டைரெக்டாகவே வந்துடுவாங்க. ஆனால் அது வரைக்கும் அந்த குழந்தைகள் கூட நீதிமானாக்கப்பட்ட குழந்தைகள் தான். யாரின் நிமித்தமாக? அவங்க பெற்றோர்களின் நிமித்தமாக தேவன் அப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து 2 பேரண்ட்டுமே, அப்பா அம்மா 2 பேருமே புது சிருஷ்டியாக இருந்தா. கரெக்டுங்களா? இப்போ நம்மளுக்கு டவுட் வரும். ஏன்னா இப்போ பேசும்போது எல்லாரோட வீடும் ஞாபகம் வந்திருக்கும். ஒருத்தர் புது சிருஷ்டியாக இருப்பாங்க, ஒருத்தர் புது சிருஷ்டியாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களோட குழந்தைகளை தேவன் எப்படி பார்க்குறார் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒருத்தர் எப்படி இருப்பாங்க? ரொம்ப பக்திமயமாக இருப்பாங்க, சத்தியம் வந்திருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க? பேப்டிசம் எடுத்திருப்பாங்க, ஆவியிலே ஜனிப்பிக்கப்பட்டிருப்பாங்க, தேவனுக்குன்னு அர்ப்பணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் எப்படி இருப்பாங்க? சத்தியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அது ஒரு ஈடுபாடுக்குள்ளேயே தேவ பக்தி கூட இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்தமாரி இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களோட குழந்தைகளை தேவன் எப்படி பார்க்குறார் அப்படின்றத நம்ம படிச்சிடலாம். பாருங்க. இல்லை ஃபுல்லாக படிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல, பெற்றோர்கள் ஒருவர் ஆண்டவரோடையே இருக்கணும், இன்னொருத்தர் எப்படி இருக்காங்க? அந்நியரும் பரதேசியமாக இருக்கிறார். ஸோ அந்தமாரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது கூட தேவன் எப்படி தான் பார்க்குறார் அப்படின்னா தேவன் பிள்ளையை தன்னுடையதாக எண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய கான்சக்ரேஷன் லைஃப் நிமித்தமாக என்ன ஆகுது அப்படின்னா யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட அந்த ஒரு ஃபேமிலி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிளெஸிங்ஸ்குள்ளே அங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுக்கு அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாருன்னா வசனம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்குறாரு. படிச்சிடலாம் பாருங்க.
பரிசுத்தமாக்கப்பட அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே. இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன. ஓகேங்களா? அப்படின்னா பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவிவிசுவாசியான புருஷன், ஓகேங்களா, ஒருத்தர் இருக்கிறார். ஓகேங்களா, அவிவிசுவாசி அப்படின்னு சொல்லும் போது பிரதர் அதுக்கு நிறைய வார்த்தைகள் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, சத்தியத்தில் இல்லாதவங்களுக்கு சின்னஸ் அண்டர் கண்டம்னேஷன், ஆக்கினைக்குள்ளான பாவிகளா, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, நீதிமான் ஆக்கப்படாத நிலைமையில இருக்கிறவங்க, தேவனோட தொடர்பே இல்லாமல் இருக்கிறவங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் பிரதர் வந்து அங்கே சொல்கிறாரு. ஸோ அதுதான் இங்கே எப்படி சொல்லுது அப்படின்னா, அவிவிசுவாசியான புருஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் அவங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க? தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். ஸோ அந்த ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க? ஆமாம், கான்செக்ரேட்டட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன இல்லைங்க, கான்செக்ரேஷன் லைஃப்பில் தேவனோட ஒரு தொடர்பே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது கூட அவங்க எப்படி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு சிஸ்டரின் மூலியமாக அந்த ஒரு புருஷன் என்ன ஆகுறாங்க? பரிசுத்தமாக்கப்படுறாங்க. அதே கேஸ் தான் திருப்பி சொல்கிறாரு, மாற்றி ரிவர்ஸாக சொல்கிறார். மனைவி வந்து அவிவிசுவாசியாக இருக்கிறாங்க, ஆனால் புருஷன் என்னவா இருக்கிறாருங்க? ரொம்ப ஒரு கான்செக்ரேட்டட் லைஃப், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க? அந்த மனைவி கூட என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமாக. ஏன் இதெல்லாம் தேவன் அப்படி செய்கிறார் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட போதும், அந்த ஒரு ஃபேமிலிக்கு என்ன வருது? பிளெஸிங்ஸ் வருது. அதனால தான் கடைசியாக முடிக்கும் போது சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாக இருக்கிறது. ஸோ அப்போ அவங்களோட பிள்ளைகளை எப்படி பார்க்குறாருங்க தேவன்? ஆமாம், அந்த ஒருத்தருடைய வாழ்க்கை, ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக அங்கே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா, அவங்களோட பிள்ளையை எப்படி பார்க்குறாருங்க தேவன்? ஆமாம், பரிசுத்தமாக ஒரு நீதிமானாக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா வச்சு அங்கே பார்த்துட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இதுதான் சொல்ல, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேஸ், ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கிரேஸ் தான். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு குடும்பமே என்ன ஒரு நிலைமையில் இருக்கும்னா அந்நியர்களாக இருப்பாங்க, ஓகேங்களா. தேவன் யாருன்னே தெரியாது, ஒரு பாதுகாப்பு இருக்காது, ஓகேங்களா. இது எதுவுமே அந்த ஃபேமிலிக்கே வராது, அந்த குழந்தைங்களுக்குமே வராது, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா தேவன் அங்கே கவர் பண்ணுற அந்த ஒரு ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா அங்கே தேவன் அந்த ஒருத்தர் நிமித்தமாக அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாரு. இது ஒட்டுமொத்தமாக கிரேஸ், கிருபை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். அதில் தான் எடுத்துக்கிறார் என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து கான்செக்ரேட்டடாக இருக்கிறார், ஓகேங்களா. இப்போ வந்து ஒய்ஃப் என்ன பண்ணலங்க, கான்செக்ரேஷன் பண்ணல, ஓகேங்களா. ரொம்ப வேர்ல்ட்லியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்படிப்பட்டவருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறாரு. படிச்சிடலாம் பாருங்கள். ஆகவே அவன் புது சிருஷ்டியாக இருந்தால் பரத்திலிருந்து வருகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஞானத்தினால் இப்படியான சூழ்நிலைகளில் தன்னுடைய குடும்பத்தின் விஷயங்களை நல்வழியில் நடத்த வேண்டும். ஓகேங்களா. இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் கான்செக்ரேட்டடாக இருக்கிறாரு, ஓகேங்களா. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குங்க? கான்செக்ரேட்டடாக இருந்தால் என்ன இருக்கணுங்க? அதுதாங்க சொல்கிறாரு. பரத்திலிருந்து வருகிறது, அது ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருது? பரத்துலேருந்து வருது. அப்புறம் என்னன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. எதுங்க? அந்த ஒரு ஞானம், ஸ்பிரிட்டு, ஓகேங்களா. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா பரலோகத்துலேருந்து நம்மளுக்கு தேவன் கொடுக்குறாரு, ப்ளஸ் நம்மளுக்கு வாக்குத்தத்தமும் பண்ணப்பட்டிருக்கு. யாருக்கு? அந்த கான்செக்ரேட்டட் மெம்பருக்கு. ஸோ அது நிமித்தமாக அவங்க எப்படி அந்த ஒரு குடும்பத்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்படியான சூழ்நிலைகளில் தன்னுடைய குடும்பத்தின் விஷயங்களை நல்வழியில் நடத்த வேண்டும். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த சகோதரன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி என்ன பண்ணணுங்க, நல்வழியில் அவங்க எடுத்துகிட்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி ஒய்ஃபுக்கும் சொல்கிறார். இப்போ ஒய்ஃப் வந்து கான்செக்ரேட்டடாக இருக்காங்க, ஆனால் ஹஸ்பண்ட் என்ன பண்ணல, கான்செக்ரேஷன் பண்ணல அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதான் சொல்கிறார். ஒய்ஃப் வந்து அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சவுண்ட் மைண்டு. அதே தான், பரத்துலேருந்து அவங்களுக்கு என்ன வந்திருக்கும்? ஞானம் வந்திருக்கும். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு தேவன், கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பார். அந்த ஞானத்தை வச்சு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும். ஹஸ்பண்ட் ரன் பண்ணுறதுக்கும் ஒய்ஃப் ரன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா. ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடலாம், குடும்பத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஆமாம் ஏதாவது அத்தாரிட்டி கூட பண்ணலாம், எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் ஒய்ஃபால் அப்படி என்ன பண்ண முடியாதுங்க, எடுத்துகிட்டு வர முடியாது. அப்படிங்களா? சரி, ஓகேங்களா. ஸோ அப்போ எடுத்துகிட்டு வர முடியாது, கரெக்டுங்களா. அதுதான் வசனம் நம்மளுக்கு சொல்லுது, ஓகேங்களா, ஆர்டர். ஸோ அப்படி இருக்கும் போது மனைவி எப்படி அந்த ஒரு குடும்பத்தை நடத்தணும்? ஹஸ்பண்ட் வந்து என்ன இல்லைங்க, கான்செக்ரேட்டட் இல்லை, சும்மா வேர்ல்ட்லியாக இருக்கிறாரு, ஒரு இதுவுமே இல்லை.
இப்போ இந்த மனைவி என்ன பண்ணணும்? கான்செக்ரேட்டட் மனைவி இவங்க என்ன பண்ணணும்? ஹஸ்பண்டையும் மாற்றணும், குழந்தைகளை என்ன பண்ணணும்? சத்தியத்தில் கூட்டிகிட்டு வரணும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கணும்னா அந்த ஒரு மனைவி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் எழுதுறாரு. ஃபுல்லாக படிச்சிடலாம். மனைவி புது சிருஷ்டியாக இருந்தால் அவளுடைய தெளிந்த புத்தி, நீதியான கருத்துக்களின் மேல் உள்ள பற்றுதல், அவளுடைய அமைதியான சுபாவம், சாந்தம், ஆழ்ந்த சிந்தனை, ஜாக்கிரதை ஆகியவைகள் அவளை குடும்பத்தில் ஒரு நல்ல ஆபரணமாக ஆக்க வேண்டும். ஓகேங்களா? என்னென்ன வேணும்னு சொல்லிட்டாருங்க? ஒரு மனைவி புது சிருஷ்டியாக இருந்தால் என்ன வேணும்னு சொல்லிட்டாங்க? அவளுடைய தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்டு. ஓகேங்களா? தேவன்கிட்டருந்து பரத்துலேருந்து வர அந்த ஞானத்தை என்ன பண்ணிக்கணும்? அவங்க வாங்கி என்ன பண்ணணும்? நீதியான கருத்துக்களை தான் என்ன பண்ணணும்? வீட்டில் பேச வேண்டியவர்களாக இருக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது அவருடைய வெளிச்சத்தை புருஷனுக்கு முன்பாக அவ்வளவு அதிகமாக பிரகாசிப்பிக்கும். அதன் விளைவாக அவளுடைய புருஷன் பிள்ளைகளின் முழு பொறுப்பையும் அவளிடத்தில் கொடுப்பதில் சந்தோஷம் அடைவான். ஓகேங்களா? இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்கணும். அடுத்தது என்ன? நீதியான கருத்துக்கள். ஓகேங்களா? ஃபேமிலியில் எது பேசினாலும் எதை வச்சு பேசுவாங்க? நீதியாக அங்கே முன்னாடி வச்சு பேசுவாங்க. அடுத்தது என்ன சொல்கிறேன்னா அவளுடைய அமைதியான சுபாவம். அப்போ எப்படி இருக்கணுங்க? அமைதியாக ஸ்திரீகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அடுத்தது என்ன சொல்கிறேன்னா சாந்தம். ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் அந்த ஸ்திரீ என்ன பண்ண முடியும்? அவிவிசுவாசியாக இருக்கிற புருஷன் என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும், சத்தியத்தில் எடுத்துகிட்டு வர முடியும். அதுதான் சொல்கிறார். அமைதியான சுபாவம், சாந்தம், ஆழ்ந்த சிந்தனை. ஓகேங்களா? எடுத்து டக்கு டக்குன்னெலாம் பேச முடியாது. எப்படி பண்ணணும்? யோசிச்சு சிந்திச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு வாழ்க்கையை நடத்தும். அப்படி நடக்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஆபரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஜொலிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது அவளுடைய வெளிச்சத்தை புருஷனுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க? பிரகாசிக்க பண்ணும். என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ கேரக்டர் காட்டுறாங்க இந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் பார்த்துட்டு என்ன பண்ணுவாருங்க? அதான் கடைசியில் முடிக்கிறார். பிள்ளைகளை நீ என்ன பண்ணுமா? நீயே வளர்த்துரு. புருஷனுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். கரெக்டுங்களா? இவ்வளோ கேரக்டர்ஸை காட்டுறதுனால புருஷன் என்ன பண்ணுவார்? அவர் வராரோ இல்லையோ அட்லீஸ்ட் என்ன பண்ணுறாருங்க இதில் கொடுக்குற மாதிரி பிள்ளைகளை நீ என்ன பண்ணுமா? நீ வளர்த்துரு அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே முழு பொறுப்பையும் அவளிடத்தில் கொடுப்பதில் சந்தோஷம் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சத்தியத்தில் இருந்தும் ஒருத்தர் சத்தியத்தில் இல்லை அப்படின்னா எப்படி அதை வழிநடத்தணும். இப்போ பிரதராக இருந்தால் என்ன பண்ணணும்? ஸோ பரத்துலேருந்து வர ஞானத்தை வாங்கி அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அவர் தான் குடும்ப தலைவர், அவர் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் அதை பண்ணணும். இல்லை ஒய்ஃப் அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகேங்களா? ஏன்னா அத்தாரிட்டி எடுக்க முடியாது எதுலேயும். ஓகேங்களா? பின்னாடி வருது அத்தாரிட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ அத்தாரிட்டி எடுக்க முடியாது. அப்படி இருக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்திரீகள் என்ன பண்ணணும்னா காட்டி புருஷன்ட்ட என்ன பண்ணணும்னா நல்ல பேரை வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த குடும்பத்தை நல்வழியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதை தொடர்ந்து படிக்கலாம். ஏனெனில் இதற்கு அவள் முற்றிலும் தகுதியானவள் என்று உணர்கிறான். எனினும் அவள் உபயோகிக்கிற எந்த ஒழுங்கும் அல்லது அதிகாரமும் அவளுடைய புருஷனால் தான் அவளுக்கு கொடுக்கப்படும். புருஷன் பரிசுத்தமானவனாய் இருந்தாலும் பாவியாய் இருந்தாலும் அவனுடைய வீட்டிற்கு அவன்தான் பொறுப்புள்ள தலைவனாக இருக்கிறான். அவ்வளோதான் சொல்லிட்டார். ஓகேங்களா? அப்படின்னா இதற்கு அவள் முற்றிலும் தகுதி உள்ளவன் என்று புருஷன் என்ன பண்ணுறாருங்க? இந்த கேரக்டர்ஸ்லாம் காட்டும் போது ஓகே பிள்ளைகளை விடலாம் அப்படின்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த ஒரு சகோதரனுக்கு வருது. அதுக்கப்புறம் என்ன? அவள் உபயோகிக்கிற எந்த ஒரு ஒழுங்கும் இல்லை அதிகாரமும் சிஸ்டர்ஸ் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு அதிகாரமுமே வீட்டில் என்ன பண்ண முடியாதுன்னா அங்கே காட்ட முடியாது, காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. நம்மளுக்கு வசனமும் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதே தான் பிரதரும் இங்கே சொல்கிறாரு. எந்த ஒரு அதிகாரமும் சிஸ்டர்ஸாக என்ன பண்ணிக்கக்கூடாது, அங்கே எடுத்துக்கக்கூடாது. அவளுடைய புருஷன் தான் அவளுக்கு புருஷனால் என்ன பண்ணணும்னா அங்கே கொடுக்கப்படும். இதை நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் கொடுக்கணும்? புருஷன் கொடுக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு சிஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னா அங்கே கேரக்டர் காட்டுறவர்களாக இருக்கணும். அதான் சொல்ல புருஷன் பரிசுத்தமான இருந்தாலும் இப்போ நம்ம என்ன சொல்லிவிடும்? அவர் ஒன்றுமே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சிஸ்டர்ஸு கரெக்டுங்களா? சாக்கு போக்கு சொல்லுவோம். அதுக்கு தான் பிரதர் இங்கே சொல்கிறாரு, புருஷன் பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, அவர் பாவியாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு யார் தான் தலைவர்? ஆமாம், கடைசியில் அடி வாங்க போகிறதும் யார் தான்? அவங்க ஒழுங்காக இல்லைனாலும் அடி வாங்க போகிறது யார் தான்? தேவன்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டியவங்க குடும்ப தலைவன் தான். கரெக்டுங்களா? ஸோ அவங்க அதை பார்த்துக்குவாங்க. நம்ம சிஸ்டர்ஸ் என்ன பண்ண வேணாம் அப்படின்னா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளாம் என்ன பண்ணிக்க வேணாம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் அங்கே பண்ண வேணாம் அப்படின்றது தான் அங்கே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு ஒரு ஆலோசனையாக அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே
சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கடைசி ஒரு லைன் சொல்கிறார், கண்டிப்பாக அந்த ஒரு சகோதரன் இப்போ வந்து மனைவி மட்டும் ஒரு புது சிருஷ்டியாக இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு வராங்க, எவ்வளோ கேரக்டர் காட்டுறாங்க, இருந்தும் அந்த புருஷன் மாறவே இல்லைன்னா அதுக்கு தான் பிரதர் எப்படி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு நேரத்தில் அவங்க மாறுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக தான் இருந்தாகணும். அதுதான் அங்கே வந்து பிரதர் சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது, அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது மட்டும் இதே கேஸ் தான். ஒருத்தர் என்னங்க புது சிருஷ்டி, இன்னொருத்தர் புது சிருஷ்டி இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக படிச்சிடலாம் பாருங்கள், முதல்லேருந்தே படிச்சிடலாம். இருந்தாலும் இப்படியான எதிர்பார்க்கப்பட்ட பலன்கள் காணப்படாவிட்டாலும் அவன் அதிகமான உண்மையுள்ளவனாக காணப்படும் பட்சத்தில் அவிசுவாசியான மனைவியிடமிருந்து வரும் உபசாரம் மிக மோசமானதாக இருக்கலாம். அது பிரிந்து போகும் அளவிற்கு கூட வரலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து கான்செக்ரேட்டடாக இருக்கிறாரு, ஒய்ஃப் என்ன இல்லைங்க இந்த சினாரியோவில் கான்செக்ரேட்டடாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது உங்கள் ஒய்ஃபின் மூலியமாக மனைவியின் மூலியமாக என்ன வரலாம், நிறைய பிரச்சனைகளை தான் சொல்கிறாரு. வரும் உபச்சாரம் கூட பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எக்லிஷாலேருந்து வராங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அது ஓன் சர்ச்சு, இது ஏன் சர்ச்சு, கரெக்டுங்களா? ஸோ உங்கள் சர்ச்சிலேருந்து இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீட்டுக்கு வரவங்கள பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன கூட பண்ண மாட்டாங்க, உபசாரம் கூட பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாவாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பிரிஞ்சு போயிடலான்னு கூட தோணும். அப்படின்னா அந்த ஒரு மைண்டு வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும் பாருங்க, மனைவி நிமித்தமாக. ஏன்னா அவங்க வேர்ல்ட்லியாக இருக்கிறாங்க, அதனால அவர் சொல்கிறார். ஓகேங்களா? தொடர்ந்து படிக்கலாம். ஆனாலும் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வருமானால் முன்னெச்சரிக்கையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த யோசனையை நாம் நினைவில் கொள்ளுவோம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா இப்படிலாம் பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளுக்கு வசனம் தான். ஓகேங்களா? தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றது தான் சில வசனங்களை பிரதர் கோட் பண்ணுறார், படிச்சிடலாம். அவர் கூறுகிறார், உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். ஓகேங்களா? புதுமைன்னு நீங்கள் என்ன பண்ண வேணாம், வரும்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? கண்டிப்பாக பிரச்சனை வரும், சத்தியத்தில் வந்தீங்கன்னா என்ன ஆகுங்க, கண்டிப்பாக பிரச்சனை வரும் தான். அதுக்காக என்ன பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. இன்னும் 2-3 வசனங்கள் சொல்றாரு, படிச்சிடலாம். மறுபடியுமாக அவர், ஒரு மனிதனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்றார். ஆமா, யாருதான்? ஆமா, இது இப்போ என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் கான்செக்ரேட்டர் இன்னொருத்தர் கான்செக்ரேட்டர் இல்லைன்னு தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ 2 பேரும் கான்செக்ரேட்டடாக இருந்தாவே என்ன ஆகுதுங்க, நிறைய வீட்டில் இப்படி தான் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? அவங்களுடைய யாரு தான் சத்துரு அப்படின்னா வீட்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு வசனமும் சொல்றாரு, படிச்சிடலாம். மறுபடியும் அவர், பூமியின் மேல் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்றார். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வசனங்கள் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அங்கே ஞாபகம் வரணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வரும் அப்படின்றத அந்த ஒரு புருஷன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா அங்கே சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிரதர் அங்கே என்ன பண்ணுறாருன்னு அங்கே சொல்கிறார். தொடர்ந்து படிக்கலாம். இப்போதைய வேளையில் என்னுடைய செய்தி சமாதானத்தின் ஆசீர்வாதத்தின் ஒரு செய்தியாக இருந்தாலும் அநேக தடவைகளில் அது சச்சரவில் முடிகிறது. ஏனெனில் இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தை வெறுக்கிறார்கள். ஏனெனில் அவர்களில் அநேகர் சத்துருவின் தந்திரத்தினாலும் தங்களுடைய சொந்த விழுந்து போன சுபாவத்தினாலும் அதற்கு எதிராக தொடர்ந்து யுத்தம் செய்வார்கள். ஓகேங்களா? ஸோ பிரச்சனை கண்டிப்பாக வரும் தான். ஏன்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ட்டார். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்னுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, பண்ணவே கூடாதுன்னுவாங்க. இங்கே போகணுன்னுவோம், போகவே கூடாதுன்னுவாங்க. ஸோ என்ன நடந்துகிட்டே இருக்கும்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. அதுக்கு தான் பிரதர் சொன்னார், பிரிஞ்சு கூட போயிட்டு என்ன பண்ணிடலாம், அந்த ஒரு கான்செக்ரேட்டட் லைஃப்பை வாழ்ந்துடலாம் போல, ஆனால் கூட இருந்து என்ன பண்ண முடியல, வாழ முடியல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட அந்த சகோதரன் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அதுக்கு தான் பிரதர் பின்னாடி என்ன சஜஷன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. ஆகவே அதை புதுமை என்று நினையாமல் உங்கள் சோதனையின் ஒரு பகுதி என்று எண்ணுங்கள். ஆமா, என்னவா, சோதனையில் ஒரு பார்ட்டு தான், அது ஒரு பகுதி தான். உங்களோட கான்செக்ரேட்டட் லைஃப்ல இது என்னதுங்க, ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. தொடர்ந்து படிக்கலாம். மேலும் ஆண்டவர் தப்பிப்பதற்கான ஒரு வழியை திறக்கும் வரை அது திவ்ய சித்தத்தின் ஒரு பகுதி என்று எண்ணி சகித்துக் கொள்ளுங்கள். ஆமா, என்ன பண்ணணுமா அந்த பிரதர், ஆமா தேவன் தான் இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது திவ்ய சித்தத்தின் ஒரு பகுதி. ஓகேங்களா? இன்னும் அவர் என்ன பண்ணணும், இந்த பகுதியை தாண்டினாதான் அடுத்தடுத்த பகுதிக்கு அவர் போக முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதியை அவர் என்ன பண்ணணும், சகிச்சுக்கிட்டு அதை தாங்கணும். இது தேவன் தான் நம்மளுக்கு கொடுக்குறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாருங்க, கண்டிப்பாக அதை அங்கே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாருதான். ஒரு பகுதி என்று எண்ணி சகித்து
கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரச்சனை வீட்டில் வருது அப்படின்னாவே என்ன பண்ணிக்கணும்? ஆமாம், சகிச்சுக்க நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரே ஒரு இது மட்டும், இது வந்து நம்ம ஒருத்தர் கான்செக்ரேட்டட், இன்னொருத்தர் கான்செக்ரேட்டட் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ 2 பேரும் கான்செக்ரேட்டடாக எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ அது எவ்வளோ பிளெஸ்டுன்னு நினச்சி பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருக்குமா 2 பேரும் ஒரே சிந்தையில் ஓடினா? யோசிச்சு பார்க்கணும். எவ்வளோ கிரேஸ் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுங்க? நம்ம ரொம்ப கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்தமாரி தனியாக ஓடுற சகோதரர்களும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அதை தாண்டி தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ எக்லீஷா போகணும்னு சொன்னால் அந்த ஒரு சகோதரி வரணும் அப்படின்னா என்ன ஆகுங்க? வீட்டில் பெர்மிஷன் கேட்டு தான் வெளியே வரணும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம 2 பேரும் கான்செக்ரேட்டட் என்ன பண்ணலாம்? அப்போ எவ்வளோ பிளெஸிங்ஸாக இருக்கிறோம். ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஓட்டத்தை நம்ம இன்னும் அதிகமாக துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்புறம் வேறு பாயிண்ட்ஸ் எழுதுறாரு. அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள். என்ன எழுதுறாரு அப்படின்னா, இப்போ இது யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோன்னா நீதிமானாக்கப்பட்டு பிறந்த பிள்ளைகள். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பேரண்ட்ஸ் வந்து அங்கே சொல்கிற மாதிரி எழுதுறாரு. என்ன அப்படின்னா பேரண்ட்ஸோட சைட்லேருந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, நாங்கள் பாபிலோனில் இருக்கும் போது, ஓகேங்களா, பிற்காலத்தில் முன்காலத்தில் பாபிலோனில் நாங்கள் இருக்கும் போது யாருமே இந்த மாரிலாம் குழந்தைய வளர்க்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தரவே இல்லை. ஓகேங்களா? அதுவும் கிறிஸ்டியன் சர்ச் தான். அங்கேயும் என்ன போதகம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே என்ன பண்ணலங்க, குழந்தைய இப்படி தான் வளர்க்கணும், கருவில் இருந்தே இப்படி வளர்க்கணும், குணலட்சணம் தான் முக்கியம் அப்படின்றது யாருமே அவங்க சொல்லித்தரல. அதுக்கு பதிலாக என்ன தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரதர் சொல்கிறாரு 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறாங்களாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, சண்டே சர்ச்சு போயிடணும், இன்னொன்று காணிக்கை கொடுத்துடணும். இதை மட்டும்தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களே ஒழிய எப்படி ஃபேமிலி ரன் பண்ணணும், எப்படி குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்ற எந்த விஷயமுமே என்ன பண்ணலையா அவங்க யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்கல. பின்னாடி வருது, அவரோட வரிகளே படிக்கலாம். அப்படின்னா யாருமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அப்படின்னா எதை விட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியல. அதுதான் சொல்ல, எதை விட்டுடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னா பாவத்தை. சர்ச்சஸ் போயிட்டு இருந்தோம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் எதை கற்றுக்கல? பாவம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்னு கூட நம்ம என்ன பண்ணலங்க. ஆமாம், அங்கே எப்படி சொல்லுவோம், நல்ல விஷயத்துக்கு எங்கேயா வசனம் இருக்கு? 1000 பொய் சொல்லி இதெல்லாம் எங்கேயாவது இருக்குதுங்களா? பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லக்கூடாது தான். ஆனால் நம்மளை எப்படி வளர்த்துட்டாங்க? புரியுதுங்களா? நல்ல விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்லிக்கலாம். அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே என்ன பண்ணல அப்படின்னா, அப்பயும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக தான் இருந்தோம், ஆனால் என்ன பண்ணல, எங்களுக்கு யாருமே எங்களுக்கு சொல்லித்தரல. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு. என்னன்னா, என்ன பாயிண்டாக இருக்கும்? செல்ஃபிஷ்னஸ். ஓகேங்களா? நான் என் குடும்பம் நாங்கள் நல்லா இருந்தால் போதும், சர்ச்சுக்கு போவோம், வருவோம், சாப்பிடுவோம், நாங்கள் என்ன பண்ணுவோம், நிம்மதியாக இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸும் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக நம்மள்ட்ட அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்படின்னா எதை நம்ம கற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறாருன்னா ஸ்பிரிட்டு. ஓகேங்களா? கோயிலுக்கு வாரம் போகிறோம், சரி சண்டே ஒரு நாள் போனால் கூட அந்த ஒரு ஸ்பிரிட்டை எப்படி நம்ம வளர்த்துக்கணும், அன்பை எப்படி வளர்த்துக்கணும், தேவனிடமிருந்து கிருபையை எப்படி நம்ம வாங்கிக்கணும், இந்த பாவங்களெல்லாம் எப்படி விடணும், எப்படி செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் வாழணும். ஸோ இந்தமாரி எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே எங்களுக்கு என்ன பண்ணலங்க, இதுக்கு முன்னாடி கற்றுக் கொடுக்கவே இல்லை அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ இதே கேஸ் தான் யாருங்க இப்போ நம்ம எக்லீஷியாக்கும். கரெக்டுங்களா? எல்லாம் எக்லீஷியா சண்டே வந்துடுறோம், கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்றோம், போதுமா? அதே தான், அங்கே போய் செஞ்சாலும் சரி, இங்கே வந்து செஞ்சாலும் என்ன தான், சேம் தான். சண்டே நான் எக்லீஷியா வந்துடுறேன், உங்களுக்கு என்ன வேணும், எக்லீஷியா நடத்துறது கான்ட்ரிபியூஷன் வேணும், நான் அதை கொடுத்துட்றேன். மற்ற எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை, ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துகிட்ருக்குறோம். என்ன யூஸ் நம்மளுக்கு? புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டு தான் அங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அதேமாரி அந்த ஒரு வாழ்க்கையில் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட மோட்டோவே என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா நம்மளுடைய வேலை, நம்மளுடைய பிஸ்னஸ், அதில் தான் அந்த ஃபேமிலியை என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க?
ஆமாம், அதை எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஃபேமிலியே உட்காந்து யோசிப்பாங்க, கரெக்டுங்களா? சரி, இப்போ ஒரு வேலை அப்படின்னா அவர் என்ன பண்ணிகிட்டே இருப்பார், வேலை வேலை வேலைன்னு வேலையே, எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது குழந்தைங்களை வளர்க்கணும். ஸோ அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆமாம், அந்த ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு பிரதர் இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, ஈகர் டு கம் இன் ஃபஸ்ட்டு. எல்லா விஷயத்துலையும் நம்ம தான் முதன்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸுக்கு இருந்திருக்கும், கரெக்டுங்களா? ஒரு வேலை பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி, வெளியில் போகிற விஷயமா இருந்தாலும், குழந்தைங்களை கூட எப்படி தான் சொல்லுவாங்க, 90 மார்க்ஸ் சேர்த்துட்டேன், எவ்வளோ எடுக்கணும்? ஆமாம், 100 எடுக்கணுன்ட்டார் பிரதர், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும், அந்த ஒரு மைண்டு தான் எங்களுக்கு இருந்ததை ஒழிய எது முக்கியம் அப்படின்றத நாங்கள் இத்தனை வருஷமாக போயிருந்தா கூட நாங்கள் அதை கற்றுக்கவே இல்லை. அதில் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார், என்ன அப்படின்னா, ஸ்பிரிட் பிகட்டல்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, கரெக்டுங்களா? அதை சொல்கிறாரு. இவ்வளோ விஷயத்த நாங்கள் பார்த்தோம், ஆனால் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறதுனா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, born in spirit சொல்ற. அப்படின்னா என்னங்க? ஸோ இந்த எந்த விஷயமுமே தெரியாமல் நம்ம யாருன்னு சொல்லிட்டு இருந்தோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரலோகத்துக்கு போகிறோம், நம்மளுடைய நம்பிக்கைகள் அப்படி தான் இருந்தது, கரெக்டுங்களா? அப்படின்னா ஸ்பிரிட் பிகட்டல்னா ஆவியில் ஜனிப்பிக்கப்படுற விஷயம்னா கூட நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம என்ன, நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாமே எதில் தான் இருந்தது அப்படின்னா, ஆமாம், உலக பிரகாரமான விஷயங்கள், ஃபேமிலி, பிஸ்னஸ்ஸு, முதன்மையாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அப்படியே நம்மளோட திங்கிங் தான் இருந்தது ஒழிய என்ன இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எப்படி தேவன்கிட்ட கிருபையை வாங்குறது, எப்படி அன்பாக வாழ்கிறது, எப்படி சுயநலம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது, எப்படி நம்ம வந்து ஸ்பிரிட் பிகட்டல் இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது. ஏன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்படலைன்னா 1,44,000 ஆக முடியாது, கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோ ப்ராசஸ்ஸு இருக்கிறதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது ஒரு பாயிண்ட்டும் சொல்கிறார், என்ன அப்படின்னா, இப்போ குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தாயாரோடைய மனப்பான்மை இல்லைன்னா அப்பாவோடைய மனப்பான்மை கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தைய நாங்கள் எப்படி ஆமாம் ஒரு ஹை கிளாஸில் வளர்க்கலாம், பிறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கூல் அட்மிஷன்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல ஸ்கூலில். ஆமாம், ஏன்னா அவங்களோட மைண்ட் எப்படி இருக்குங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த குழந்தைய இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், அவங்கள இப்படி படிக்க வைக்கணும், அந்த ஊருக்கு அனுப்பணும், வேலை இப்படி போகணும் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிச்சிடும், பிறக்கும் போதே அந்த குழந்தைகிட்ட போய் நீ இன்ஜினியர் ஆகுறியா, டாக்டர் ஆகுறியான்னு தான் கேட்போம், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு மனப்பான்மையில் தான் நம்ம எல்லாருமே இருந்த மொழிய எதை விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டோம். எப்படி ஒரு குழந்தைய சின்ன வயசுலேருந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணணும், அவங்கள ஒழுங்கில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற விஷயத்த எந்த கிறிஸ்தவ குடும்பத்துலேயுமே என்ன பண்ணலையா, கடைப்பிடிக்கவே இல்லை. அதை அவங்க என்ன பண்ணலங்க, மறந்துட்டாங்க. அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய யோசனைகள் எல்லாமே எங்கே தான் இருந்தது அப்படின்னா, உலக பிரகாரமாக எப்படி வளரலாம், எப்படி முதன்மையாக இருக்கலாம், எப்படி நம்ம வளரலாம், அப்படி தான் இருந்தாங்களே ஒழிய மற்ற எந்த விஷயமுமே அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் அங்கே யூஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படியெல்லாம் நாங்கள் வளர்த்தோம்ல, எப்படி ஆமாம் பாபிலோனில் இருக்கும் போது எப்படிலாம் வளர்த்தோம், எந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம வளர்த்துருப்போம்ல. ஸோ அப்படி வளர்ந்த குழந்தைகள் இப்போ எப்படி இருக்கிறாங்களாம், இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறார், முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருப்பாங்களாம், ஓகேங்களா? அடங்காதவர்களாக இருப்பாங்க, சுயநலம் உள்ளவர்களாக இருப்பாங்க, கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க, தேவ பக்தி இல்லாதவர்களாக இருப்பாங்க, மரியாதை கொடுக்க தெரியாதவர்களாக இருப்பாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுறாருன்னா பிரதர் அங்கே சொல்கிறார், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் வளர்த்து எடுக்கலை அப்படின்னா சின்ன வயசுலேருந்து இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுங்க பின்னாடி, ஆமாம் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். முரட்டாட்டம், அடங்க மாட்டாங்க, சுயநலம் செல்ஃபிஷோட உச்சகட்டத்தில் இருப்பாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, தேவ பக்தி இருக்காது, மரியாதை கூட என்ன பண்ண மாட்டாங்க, அங்கே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற. ஸோ இந்த மாரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு பேரண்ட்டு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறார் அப்படின்னா, தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டோம், சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டோங்க, எல்லாத்தையும் விட்டுட்டோம், ஒழுங்காக வளர்க்கலை, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவன்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ப்ரேயர் பண்ணுங்க. அந்த ஒரே ஆப்ஷன் தான் இப்போ நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்க. நான் எதை விதைத்தேனோ அதைத்தான் அறுவடை செய்கிறேன் என்பதையும், என்னுடைய தற்போதைய அனுபவங்கள் கடந்த காலத்தில் என்னுடைய கடமையை செய்யாமல் இருந்ததற்கான நியாயமான பலன் என்று உணர்கிறேன். என்னுடைய கிறிஸ்தவ ஆவி எங்கே போயிற்று, தெளிந்த புத்தியின் ஆவி இல்லாமல் எவ்வளவு வெறுமையாக இருந்திருக்கிறேன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்றாருங்க, நான் எதை விதைத்தேனோ அதை தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம்
அறுவடை செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்றாரு. கடந்த காலத்தில் என்னுடைய கடமைகளை செய்யாமல் இருக்கிறதுனால இது என்னங்க, ஒரு நியாயமான பலன்தான் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்றத உணர்வோமா. உணர்ந்துட்டு அதுதான் சொல்கிறாரு, ஒரே ஆப்ஷன் ப்ரேயர் மட்டும்தான். அதுதான் சொல்கிறார். இப்போ இவ்வளோ நாள் எப்படி இருந்திருக்கோம், கிறிஸ்துவ ஆவி இல்லாமல் போயிருக்கு. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், வாரம் சண்டே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருந்தோம், நான் எல்லாம் லைஃப்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன பண்ண விட்டுட்டோம், குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்க விட்டுட்டோம். அப்படின்ற பட்சத்தில் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆவியே இல்லை, ஸ்பிரிட்டே இல்லை அந்த குடும்பத்தில் அப்படின்றாரு. தெளிந்த புத்தியின் ஆவி இல்லாமல் எவ்வளவு வெறுமையாக இருந்திருக்கிறேன். அப்போ ஒன்றுமே இல்லை அந்த ஒரு ஃபேமிலியில். ஆனால் வெளியேந்து பார்க்கும்போது எப்படி இருக்குங்க. ஆமாம். ஸோ அதுதான் சொல்கிறாரு, குழந்தைகளுக்குமே நம்ம எதுவுமே கொடுக்கலையாம். ஸோ இப்போ வளர்ந்து வந்துட்டாங்கல்ல, அவங்களுடைய லைஃபுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப வெறுமையாக தான் இருக்குமா. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், எல்லாமே கொடுத்துட்டு வரோம் குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு. நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருப்போம், நல்ல காலேஜில் படிக்க வச்சுருப்போம், இப்படியே நம்ம நினச்சிட்டே வருவோம். ஆனால் ஆக்சுவலாக ஆஸ் எ பேரண்ட்ஸாக எதுவுமே நம்ம அவங்களுக்கு செய்யலை. ஏன்னா கேரக்டர் என்ன ஆயிடுச்சு, வளர்ச்சியே இல்லை, ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுடைய வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டு குழந்தையிலேருந்தே எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்காக தான் பிரதர் வந்து என்ன பண்ணுறாருனாங்க இவ்வளோ விஷயத்த நம்மளுக்கு சொல்கிறார். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. எனக்கு தேவனை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள், வழிநடத்துபவர்கள் எங்கே இருந்தார்கள்? கேட்குறாங்க, நானும் சண்டே கோயிலுக்கு தானே போயிட்டு இருந்தேன், எனக்கு தேவனை பற்றியும் மற்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியவர் எங்கே போனாங்க? கூட தானே இருந்திருக்கணும், யாருமே எனக்கு இல்லை. தொடர்ந்து படிக்கலாம். அவர்கள் திவ்ய குணாதிசயத்தை பற்றியும் திவ்ய திட்டத்தை பற்றியும் தவறாக எனக்கு கற்பித்தது மாத்திரமல்ல, நான் இயற்கையாகவே செய்ய வேண்டிய கடமைகளை, பெற்றோர் என்ற முறையில் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி கூட அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே. அப்ப அவங்க கூட இருந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கோயிலுக்கு போயிருக்கிறோம், காணிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம், பேசிக்கான விஷயத்த கூட அவங்க என்ன பண்ணலன்னா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அப்படின்னா குழந்தைய எப்படி சின்ன வயசுலேருந்து வளர்க்கணும் அப்படின்றது பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த ஆலோசனைகள் கூட எனக்கு யாருமே கொடுக்கலையே அப்படின்றாரு. தொடர்ந்து படிக்கலாம். ஐயோ, உலக பிரகாரமாக அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக திருப்திப்படுத்தாததும் அப்பம் இல்லாததுமானதற்கு ஆதரவாக என்னுடைய பணத்தை செலவழித்தேன் என்று நம்புகிறேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய கடமை என்ன? நான் எந்த வழியில் செல்ல வேண்டும்? நான் கடந்த காலத்தில் செய்தவைகளை எந்த அளவிற்கு சீர்திருத்த முடியும்? ஓகேங்களா. இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கேன், காசை வேஸ்ட் பண்ணியிருக்கேன், வேஸ்ட்டாக போய் கான்ட்ரிபியூஷன்ஸ் அங்கே கொட்டியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, சவுண்ட் மைண்ட் வந்துருச்சு, தெளிந்த புத்தி வந்துருச்சு. அதான் சொல்ல, இப்பொழுது என்னுடைய கடமை என்ன, நான் என்ன பண்ணணும், அதேமாதிரி நான் எந்த வழியில் செல்லணும். ஸோ நான் கடந்த காலத்தில் செய்தவைகளை எந்த அளவிற்கு சீர்திருத்த முடியும், நான் என்னை எந்த அளவுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்றத இப்போ தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடணும், ஆமாம், அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா ப்ரேயர் தான். அந்தமாரி ஒரு சூழ்நிலையில் இருக்க பெற்றோர்களுக்கு என்ன தான் இது அப்படின்னா ப்ரேயர் மட்டும்தான். அதுதான் சொல்கிறேன். அந்தமாரி நேரத்தில் போய் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது தேவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஏன்னா அவங்க ரொம்ப மனம் வருந்தி என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு தப்பை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கும் போது, அந்த மனம் வருந்தும் போது, உண்மையாகவே மனம் வருந்தும் போது தேவன் மகிழ்ச்சியாக இருப்பாராம், ரொம்ப சந்தோஷப்படுவார். என்னோட பையன் என்னோட பொண்ணு என்ன பண்ணுறாங்க, எனக்காக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க, மாறுறாங்க. ரோமர் 12:2 அங்கே நடந்துட்டு இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தேவன் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அதேமாதிரி அதேமாதிரி சில பேர் என்ன பண்ண வாக்குத்தத்தம் பண்ணிக்குவாங்களா அந்த நேரத்தில், நான் இவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டேன், ஆனால் இனிமேல் நான் எப்படி இருக்கிறேன், உங்களுக்காக இந்த பொருத்தனைகள்லாம் பண்ணிக்குவாங்களா. ஸோ இந்தமாரி என்னோட வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரிலாம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுவாராம், ரொம்ப சந்தோஷப்படுவாராம் அந்த ஒரு சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு பாயிண்ட் அங்கே முடிக்கிறாரு. அடுத்தது வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சில டியூட்டிஸ், பேரண்ட்ஸோடைய டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய டியூட்டிஸை பார்த்துட்டு தான் இருக்கிறோம், கரெக்டுங்களா. அதில் நடுவில் பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இன்னும் 2 டியூட்டிஸ் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே, எல்லாமே சின்ன வயசுலேருந்து தான், ஓகேங்களா. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு 2 விஷயம் நம்ம சொல்லி கொடுத்துடணும். என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் லார்டு, ஓகேங்களா, தேவன் மீதான பொறுப்பு. குழந்தையிலேருந்தே என்ன சொல்லி கொடுக்கணும்னா தேவன் மீதான ஒரு பொறுப்பு, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும் குழந்தையிலேருந்தே. இப்போ காலையில் ஏஞ்சி என்ன பண்ணணும்,
அவங்களுக்கும் தேவனுக்கும் என்ன பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒரு ப்ரேயர் பண்ணணும், ஓகேங்களா, நைட்டு படுக்கும்போது ஒரு ப்ரேயர் பண்ணணும். ஸோ சின்ன வயசுலேருந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா அங்கே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நைட்டு காலையில் மட்டும் இல்லை, டெய்லி என்ன பண்ணணும், குடும்ப ஜெபம், இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அவங்களே கூட ப்ரேயர் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணணும்னா அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவங்களுடைய உரிமைகளை என்ன பண்ணணுமா சொல்லிக் கொடுக்கணுமா. அதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியின் நிமித்தமாக எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்பு அப்படின்ற அந்த பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணணுமா சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு என்ன பண்ணணுமா கற்றுக் கொடுக்கணும். ஒன்று நீதி, இன்னொன்று என்ன சொல்ல, பிரின்சிபல்ஸ் ஆஃப் லவ், அன்பு எப்படி மற்றவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணுமா. அதான் சொல்கிறாரு, லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் டுவர்ட்ஸ் ஆல். யாருக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலி, ஒரு 4 பேர் தெரிஞ்சவங்க, நோ, டுவர்ட்ஸ் ஆல், எல்லார்ட்டையும் எப்படி அன்பு காட்டணும் அப்படின்றத அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணுமா சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 விஷயத்தை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. என்னென்னா, முதல் விஷயம் தேவன் மீதான ஒரு பொறுப்பு, ஓகேங்களா, அவங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது, பொறுப்புகள்லாம் இருக்குது, அதை சின்ன வயசுலேருந்தே அவங்க செய்யணும் தேவனுக்குன்னு. அடுத்தது என்னென்னா உரிமை, ஓகேங்களா, நீதியின் நிமித்தமாக அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணணும், அன்பு எப்படி மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணணுமா அங்கே கற்றுக் கொடுக்கணும். இதை நம்ம பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது இதை எப்படி சொல்லணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வித் கிரேட் லவ்வா. அவங்க அன்பு காட்டணும் அப்படின்னா நம்மள்ட்ட கிரேட் லவ் இருக்கணும், ஓகேங்களா. நம்ம அன்பாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போய் அன்பு காட்டும். அதை தான் சார், இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி கிவன் வித் கிரேட் லவ், ஓகேங்களா. இப்போ ஒரு வாட்டி சொன்னோன்னா அவங்க செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. அடுத்த வாட்டி போய் சொன்னால் செய்ய மாட்டாங்க. 10 வாட்டி சொல்லிட்டோம், அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், அது அடுத்தது அதுதான் சொல்ல, சகிப்புத்தன்மையோடு போய் சொல்லணுமா, ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்லணும், பொறுமை இருக்கணும், ஓகேங்களா. அதனால தான் அன்பு என்னவா இருக்கணும், அந்த வீட்டுக்கு பேஸாக இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், அன்பு இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கும் போது தான் அந்த குழந்தை என்ன பண்ணுமா, கேட்கும். போனோன்னே ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் கேட்குறோம், இவ்வளோ வளர்ந்துட்டோம்ல, நம்ம எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ், நம்மளோட கேரக்டர்ஸை மாற்றுறது எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு குழந்தைக்கு எப்படி தெரியும், நம்மளோட ஜீன் தானே. அப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படும். நம்ம என்ன பண்ணுவோம், எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். இப்போ தான் நான் சொன்னேன், திருப்பி அதே செய்கிறேன், நேற்று தான் அதை சொன்னேன், இன்னைக்கு திருப்பி செய்வாங்க தான், நம்மளும் அதே தான் செய்கிறோம், கரெக்டுங்களா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும், அன்பு பேஸாக வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு வீட்டில் குழந்தைய நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதை சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை குழந்தைகள் பார்ப்பாங்க, ஓகேங்களா. அம்மா எவ்வளோ சகிப்புத்தன்மையாக பொறுமையாக இருக்கிறாங்க, அப்பா எப்படி ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்களாம், நோட் பண்ணுவாங்களாம். நோட் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கேரக்டர்ஸை பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அவங்க மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வருது பின்னாடியே, என்ன சொல்கிறார் அப்படின்னா பேரண்டல் அத்தாரிட்டி, ஓகேங்களா. பேரண்டல் அத்தாரிட்டினா நம்ம என்ன நினச்சிக்கோம், அவங்க சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, நம்ம பெரியவங்களாக இருக்கிறாங்க, அதனால நம்ம என்ன வேணால் அத்தாரிட்டி, கரெக்டுங்களா, என்ன வேணால் உரிமை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அது உரிமை கிடையாது, ஓகேங்களா. அதாங்க சொல்கிறாரு, பேரண்டல் அத்தாரிட்டி ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட் வித் கைண்ட். ரொம்ப அன்போடு தான் என்ன பண்ணணுமா அந்த ஒரு அத்தாரிட்டியே இருக்கணுமா, ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன நினச்சிரோன்னா, அவங்க சின்ன குழந்தை தானே, சின்ன வயசு தானே, நம்ம என்ன பண்ணலாம், போய் சொன்னால் அவங்க கேட்பாங்க, நோ கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல அன்பாக சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க கேட்பாங்க. அதுதான் நம்மளோட அத்தாரிட்டியாம், ஓகேங்களா. நாட் ரூட்லி, முரட்டாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டார். பேரண்ட்ஸ்ட்டு என்ன இருக்கவே கூடாதான், முரட்டாட்டம் இருக்கவே கூடாது. இப்போ நம்மளுடைய தேவன், நம்மளுடைய அப்பா நம்மளை முரட்டாட்டமாக வழி நடத்தினா நம்மளுடைய நிலைமை என்ன நம்மளுக்கே தெரியும். அதே தான் அவர் எப்படி நம்மளுக்கு கிருபை காட்டுறாரு, அவர் எப்படி நம்மளுக்கு அன்பு காட்டுறாரு. ஸோ அதே அன்பும் கிருபையும் நம்ம பேரண்ட்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட அங்கே காட்டணும். அதுதான் நம்மளுடைய அத்தாரிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். அதே இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார், என்ன அப்படின்னா, சில குழந்தைகள் நல்லா வளர்ந்துருப்பாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் இந்த வீட்டையே அரசாட்சி பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டுங்களா. சொல்கிறார் என்னென்னா,
சில்ட்ரன் who are been in the habit of ruling the household, வீட்டையே அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அரசாட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா இதை எடுத்துட்டு வா, அப்பா இந்த வேலையை செஞ்சிரு, அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துரு. ஸோ இவங்க என்னெல்லாம் ஒரு பிள்ளையா இருக்கும், இல்லை செல்ல பிள்ளையா இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, வீட்டையே அவங்க அரசாட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி குழந்தைகள்லாம் மாறுறது ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றாரு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல குணங்கள் வரணும் அப்படின்றது இன்ஸ்டன்டேனியஸாக வராது அப்படின்ட்டார். ஓகேங்களா, அவங்க குட் அண்ட் ஒபீடியன்ஸ் சொல்கிறார். ஓகேங்களா, அவங்கள நல்ல குணலட்சணங்கள் ரொம்ப கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்கள் ஒரே நாளில் எதிர்பார்த்தா வர இன்ஸ்டன்டெல்லாம் அது வராது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்துட்டாங்க. ஓகேங்களா, திடீர்னு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், ஆமாம் ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு வருஷமாக சொல்லியிருக்கேன், வாய்ப்பே இல்லை, டைம் எடுக்கும். நம்ம மாற மாற தேவன் என்ன பண்ணுவாருங்க, அங்கே பிளெஸிங்ஸ் அங்கே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த ஒரு குழந்தை தீமையில் இருக்கிறாங்களோ, ஓகேங்களா, எந்த அளவுக்கு அவங்க தீமையில் புதைஞ்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம அன்பு காட்டணுமா, அப்போ தான் அதுலேருந்து அவங்க வெளியே வருவாங்க. ஒரு குழந்தை அப்படியே தீமையிலேயே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கேரக்டர்ஸே சரியில்லை, நல்லாவே இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போய் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க தீமையில் இருக்காங்களோ அவங்க வெளியே வரணும்னா அந்த அளவுக்கு நம்ம அன்பு காட்டணும், நம்ம கேரக்டர் காட்டணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அந்த அன்பை காட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்க வெளியே வருவாங்க அந்த தீமையிலேருந்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறார். அடுத்தது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது குழந்தைகள் தப்பு பண்ணிட்டா உடனே என்ன பண்ணிடுவோம், பக்கத்து வீட்டில் போயிட்டு கம்பேர் வேறு பண்ணுவீங்க. சரி, ஆனால் இது வேறு பாயிண்ட்டு. ஓகே, என்ன பண்ணிடுறோம், அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அங்கே போயிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டு பையன் எவ்வளோ சமத்தாக இருக்கிறான், ஆனால் எங்கள் வீட்டு பையன் பாருங்கள், பண்ணுவோம்ல, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா, அதை பண்ணிடாதீங்க அப்படின்ட்டார். ஓகேங்களா, நீங்கள் ஏன்னா நம்ம பிள்ளைகள் யாருன்னா நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகள். தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்க, நீதிமானாக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்த நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகள். அவங்கள குறித்து உலகத்தாண்ட போய் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க. அது ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க, ஆமாம் தேவனை விட்டு அந்நியராக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, இல்லை அவங்கள்ட்ட போய் நீதியை தேடிட்டு இருக்காதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் என்னன்னா, விஸ்டம் ஷுட் கம் ஃப்ரம் ஹை அபோவ். நம்மளுக்கு எங்கேருந்து தான் ஞானம் வருது, பரத்துலேருந்து தான் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா, வசனமே நம்மளுக்கு இருக்கு. அப்படின்ற போது அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம குழந்தைங்களை திருத்தணுமோ ஒழிய, பக்கத்து வீட்டில் போயிட்டு அந்நியர்கிட்ட போயிட்டு தேவனே அறியாத ஜனங்கள்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே போய் நீதியை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அங்கே போய் நம்ம குழந்தைங்களை பற்றி கம்பேரும் பண்ணக்கூடாது, ஏன்னா கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா, ஏன்னா நம்மளோட குழந்தைகள் யாருங்க, தேவனுடைய பார்வையில் நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் அப்படி என்ன தான் போய் பக்கத்து வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யார்கிட்டையாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட, அதான் எல்லாவற்றையும் முழுமையாக புரிந்து கொள்ள அவங்களால முடியாது. அந்த அந்நியரால் என்ன பண்ண முடியாதுன்னா, உங்கள் ஃபேமிலியில் என்ன இஷ்யூ இருக்குது, நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றது யாரால் ஃபுல்லாக கிரகிக்க முடியாது. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த அந்நியரால் என்ன பண்ண முடியாதுன்னா கிரகிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, அங்கே போய் தேடிட்டு இருக்காதீங்க உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷனை. தேவன்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவர் உங்களுக்கு என்னத்தை கொடுப்பாருன்னா அந்த ஒரு ஞானத்தை பரத்துலேருந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கணும். அப்புறம் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரின்சிபல் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், திருப்பி அதே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ். ஓகேங்களா, என்ன சொல்கிறாருன்னா தேவன் மீதான ஒரு அன்பு இருக்கணும். ஓகேங்களா, குடும்பம் அப்படின்னு எடுக்கும் போது ஒரு புது சிருஷ்டியின் குடும்பம் அப்படின்னு எடுத்தாவே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணுமா, தேவன் மீதான ஒரு அன்பு இருக்கணும். யாருக்கு, பெற்றோருக்கு இருந்தாதான் யாருக்கு வரும், குழந்தைங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ தேவன் மீதான ஒரு அன்பு ஃபஸ்ட்டு பெற்றோர்களுக்கு இருக்கணும். ஸோ அது மட்டும் பத்தாது, தேவனுடைய வார்த்தைகள் மீதும் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு அன்பு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அது நம்மள்கிட்ட இருக்கும் போது தான் அடுத்தது யார்கிட்ட போகும் அப்படின்னா பிள்ளைகள்கிட்ட போகும். ஸோ இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அத்தாரிட்டியாக வைங்க, ஒரு அதிகாரமாக வீட்டில் வைங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தைகளை வச்சு தான் அந்த ஒரு ஃபேமிலியை என்ன பண்ணணும்னா அங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அங்கே நடத்தணும் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்குறோம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறார் என்ன அப்படின்னா, இப்போ அப்படியே குழந்தைங்கள் என்ன கருவிலேருந்து இப்போ எங்கே வந்துட்டாங்க, ஆமாம் வாலிப வயசுக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா, நல்லா மெச்சூரிட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரதர் சொல்கிறார். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
ஒன்ஸ் அந்த குழந்தைகள் நல்லா மெச்சூர் ஆயிட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, என்ன ஏஜ் வச்சுக்கலாங்க மெச்சூர் ஆயிட்டாங்கன்னா? 18 to 20, ஓகேங்களா. ஸோ அதுமாதிரி நல்லா மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க அந்த அந்த ஒரு மெச்சூரான அந்த ஒரு குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களுக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும், ஓகேங்களா. அந்த விருப்பங்களை பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மதிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்க, இப்போ குழந்தை கிடையாது, மெச்சூர் ஆயிட்டாங்க. இப்போ மெச்சூர் ஆனதுனால என்ன பண்ணணும்னா, அவங்க சில கருத்துக்களை எடுத்துகிட்டு வந்து அங்கே வைப்பாங்க. அந்த கருத்துக்களை நம்ம என்ன பண்ணணும்னா பெற்றோர்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு சில விஷயம் பிடிச்சிருக்கும், பிடிக்காமல் இருக்கும். பிடிச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது, ஓகேங்களா. பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோங்க, சரியாக வளர்க்காமல் விட்டுட்டோன்னு அர்த்தம், கரெக்டுங்களா. அப்படி நம்ம வளர்த்துருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டான விஷயத்தை தான் அங்கே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு முன்னாடி வைப்பாங்க. இல்லை நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சா கூட அங்கே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, உடல் ரீதியான எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா என்னங்க, அப்பா அம்மா என்ன பண்ணக்கூடாதுங்க, மெச்சூரான ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்கள என்ன பண்ணக்கூடாதுங்க, கை வைக்கக்கூடாது அப்படின்றார் பிரதர். அப்பா அம்மா என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, உடல் ரீதியான எந்த ஒரு தண்டனையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். ஏன்னா அவங்க மெச்சூர் ஆகிட்டாங்க, அவங்களுக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கும். ஒரு 18 வயசு 20 வயசு ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. உங்களால் செய்ய முடியலையா, நீங்கள் என்ன பண்ணணும், தேவனுடைய ஞானத்தை வச்சு தான் அதை டீல் பண்ண முடியும். அங்கே அடிக்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுப்பாங்க, நிறைய என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில் முடிவுகள் எடுப்பாங்க, தீர்ப்புகள் எடுப்பாங்க, நிறைய முயற்சி செய்வாங்க அந்த ஒரு ஏஜில். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆமாம் கேளுங்க. எடுத்தோன்னே என்ன பண்ணிடாதீங்க, வேணாம் வேணாம் நீ செஞ்சால் கரெக்டாக செய்ய மாட்டேன், நம்ம சொல்லுவோம்ல உனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த வளர்ந்த குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா உடனே அதை பண்ணக்கூடாது. அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதை டீல் பண்ணணும் ஒழிய எடுத்தோன்னே கோவப்படுறதோ அடிக்கிறதோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கே செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்போ எப்படி தான் அந்த ஒரு பெற்றோர் இருக்கணும், நல்லா வளர்ந்துட்டாங்க மெச்சூராக பசங்க, அவங்க எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பிரதர் சொல்கிறாருன்னா, ஒரு தோழனை போல் என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரெண்டை போல் என்ன பண்ணணுமா, அந்த ஒரு பையனையோ அந்த ஒரு பொண்ணையோ எப்படி பண்ணணுங்க, ஒரு ஃப்ரெண்டை போல் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே டீல் பண்ணணும் அப்படின்னு அதுதான் சொல்கிறாரு. கிட்ஸ் கிராஸ் தேர் லைன். நம்ம சொல்லல, குழந்தைங்க என்ன பண்ணிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க, கோட்டை தாண்டிட்டாங்க அப்படின்வாங்களா, அதான் அதே லைன் தான் யூஸ் பண்ணுறேன். குழந்தைங்க என்ன பண்ணிட்டாங்க, கோட்டை தாண்டிட்டாங்க, இனிமேல் உங்கள் பேச்செல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க இனிமேல் குழந்தை கிடையாது அப்படின்றார். ஓகே, நீங்கள் இன்னும் அவங்கள குழந்தைகளாகவே பார்த்துட்ருக்காதீங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்றார், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அவங்களை என்ன பண்ணணும்னா ஒரு தோழனாக ஒரு ஃப்ரெண்டாக என்ன பண்ணணுமா அங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது இனிமே எதை குறித்தும் கட்டளையிடக்கூடாது. அவங்கள்ட்ட போய் கட்டளைலாம் இட்டுட்டு இருக்கக்கூடாது, இது நீ செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களே என்ன ஆயிட்டாங்க, நல்ல ஒரு வாலிப பிரயத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட போய் இதை நீ செய் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்வாங்க, பிடிக்கலன்னா செய்ய மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு மெச்சூரான ஒரு பசங்கள்கிட்ட போய் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, சரியானபடி கணக்கு கேட்கக்கூடாது. இது எதுக்கு அப்படின்னா, குழந்தைகள் நல்லா வளர்ந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன கேட்காதீங்கன்ட்டாங்க. ஆமாம் எவ்வளோ சம்பாதிக்கிற, இதை நீ கரெக்டாக செலவு பண்ணிட்டு இருக்கிறியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் முன்னாடி வார்த்தை வரும், மிகவும் சரியானபடி கணக்கு கேட்கக்கூடாதுன்ட்டார். துல்லியமாக போய் நீ என்ன சம்பாரிச்சிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளோ சம்பளம் வருது, இதை நீ என்ன செலவு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாதான், போய் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கேட்காது. ஏன்னா அவங்க மெச்சூர் ஆகிட்டாங்க. இப்போ சம்பாதிங்க எப்படியும் 23 24 25 வயசு மேலே ஆயிருக்கும், ஓகேங்களா. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, போய் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அந்த விஷயம்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அடுத்தது என்ன சொன்னால், உதாசீனப்படுது. அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்களா, ஃபேமிலியில் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்களா, அதை நீங்கள் உடனே என்ன பண்ணிடாது, நீ சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ தான் வேலைக்கு போயிருக்கிற, உடனே என்ன பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய அந்த ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, ஃபேமிலியில் டிஸ்கஷன்ஸில் இருக்கும், ஏதோ அவங்களுடைய சைட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா உதாசீனப்படுத்த, உனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆமாம், இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பெற்றோர்கள் எப்படி இருக்கணுங்க, ஆமாம் நேர்மை உள்ளவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் போது அந்த ஒரு ஃபேமிலி எப்படி இருக்குன்னா ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸாக
அங்கே வந்து இருக்கும். அதான் சொல்கிறாரு, அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. குழந்தைங்களுக்கு வளர 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 அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. புதுசாக அவங்களே ட்ரை பண்ணுவாங்க. நம்ம உடனே அதை போய் நிறுத்துவோம், நீ இது கரெக்டாக பண்ண மாட்டேன். ஒரு ஷூ லேஸ் போட்டால் கூட என்ன பண்ணுவோம், இவனுக்கு போட தெரியாது, ட்ரை பண்ணட்டும். ஒரு வண்டி ஏறுறாங்களா, சைக்கிள் ஓட்டம், எதுவாக இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணட்டும். அவங்களுக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. உழுவாங்க, அடிப்படுவாங்க, நம்மளுக்கு நஷ்டம் வரும், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கொடுங்க அப்படின்றார். அதேமாதிரி நோ ஸ்பூன் ஃபீடிங் சொல்லிட்டார். என்ன பண்ணக்கூடாது, வளர்ந்து வளர வளர என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிகிட்டே கூடாது. பார்த்து ஏறுப்பா, பார்த்து இறங்குப்பா, இதை பண்ணு பார்த்து. அவங்களே என்ன 4 வாட்டி அடிபட்டு என்ன பண்ணிக்குவாங்கன்னா அதை தெரிஞ்சுக்குவாங்க. சின்ன வயசில் பார்க்குற மாதிரியே அவங்க வளர வளர என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க. சில பேர் காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் கூட என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கடைசி இதை மட்டும் படிச்சிடலாம். பிள்ளை தன்னுடைய பெற்றோர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் சுயநலத்திற்கும் அநீதிக்கும் அவர்கள் இடம் கொடுப்பதை காண்கிறான். இதற்கு முன்பாக தன்னுடைய பெற்றோர்களின் உணர்வுகளை குறித்து வித்தியாசமாக நினைத்திருந்தான். ஓகேங்களா, சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்பா அம்மாவை, அவங்க தான் ஹீரோ. ஓகேங்களா, ஸோ அப்படியே பார்த்து வளர்ந்துக்கிட்டே வருங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, ஆமாம், தன்னுடைய பெற்றோர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் சுயநலம் ரொம்ப இருக்குது, அநீதியாக அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படின்ற போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட பேச்சு என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் குழந்தைங்கள் நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம கரெக்டாக நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வண்டியில் போயிட்டே இருக்கோம், சிக்னல் வயலேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், குழந்தை என்ன பண்ணும், பார்க்கும், மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா, நீதி நிமித்தம் அது கரெக்ட் இல்லை, கரெக்டுங்களா, சிக்னல் வயலேஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, புது சிருஷ்டியாக இருக்க நம்ம ஆமாம் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ அந்த குழந்தைங்கள் என்ன பண்ணோம், ஓ அப்பாவே என்ன பண்ணுறாரு, கரெக்டாக ஃபாஸ்ட்டாக போகிறாரு அந்த இடத்துல, அப்போ அது தப்புன்னு தெரிஞ்சு கூட, தப்புன்னு அது தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணுங்க பின்னாடி அதோடைய காலத்தில் அதே தான் பண்ணுங்க. இப்போ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு கடையில் ஏதோ வாங்குறோம், ஏதோ சேஞ்ச் கொடுக்குறாங்க, ஒரு 2 ரூபா அதிகமாக கொடுத்துட்டாரு கடைக்காரரு, அது குழந்தைங்கள் பார்த்துருச்சு, என்ன பண்ணுங்க, நம்ம திருப்பி கொடுக்கலண்ணா நீதியாக இல்லை இந்த அப்பா அம்மா, மைண்டில் செட் ஆகிடும். அவங்க அதான் சொல்கிறேன், நம்மளோட பெற்றோர்களை குழந்தைங்கள் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க மைண்டில் என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நாளைக்கு பின்னாடி போய் நம்மளே அவங்கள நீதியாக நட அப்படின்னு சொன்னால் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருன்னு வாங்க நம்மளை. புரியுதுங்களா? ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப நீதி உள்ளவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ ரைட்ஸை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது, ஏன்னா மெச்சூர் ஆயிடுறாங்களே, அதில் ஒரு 20-25 வயசு ஆயிடுறாங்கனால மெச்சூர் ஆயிடுறாங்க. நம்மளுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றார். அதுதான் என்ன அப்படின்னா, ஏன்னா 20-25 வயசு ஆயிடுச்சுன்னா பெற்றோர்களுக்கு என்ன வயசாகிடும், 50 கிராஸ் ஆகிடும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ வயசான காலத்தில் இந்த வளர்ந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும், பெற்றோர்களை பார்த்துக்கணும், அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஓல்ட் ஏஜில் சில்ட்ரன்ஸ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்லி முடிக்கிறாரு. இன்னும் முடியல இந்த ஒரு இது, இன்னும் ஒரு 6-7 பேஜ் 5-6 பேஜ் இருக்குது. ஸோ தேவனுடைய சித்தம் இருந்தால் என்ன பண்ணலான்னா தொடர்ந்து அடுத்த வாரம் இதே டாபிக் தான், நீதிமானாக்கப்பட்டு பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் என்ன பண்ணலான்னா இதை தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.